A parallel plate capacitor has plates of area A separated by distance D between them. It is filled with a dielectric which is a dielectric constant. It varies K of x is equal to K of 1 plus alpha x. Xங்கிறது வந்து distance measured from one of the platesன்றாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு it is very less than 1னா உங்களுக்கு the total capacitance of the system best given expression என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. given வந்து K of x is equal to K of 1 plus alpha x. கொடுத்துருக்க டயக்ராம் பிரகாரம் இந்த ஸ்பேஸ் வந்து dx. இந்த பார்த்தீங்கன்னா டயக்ராமில் இந்த ஸ்பேஸ் வந்து dx. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எலிமெண்ட் இந்த எலிமெண்ட் இந்த செக்ஷன் மட்டும் DC1 வச்சுக்கிறோம். அதான் இங்கே இருக்குது. அதுக்கு என்ன வரும்? இதோட டை கான்ஸ்டன்ட் K கேப்ஸ்னா dA பை இந்த டிஸ்டன்ஸ் என்னது dx. சின்ஸ் K of x K of 1 plus alpha xங்கிறதால இந்த கேக்கு மேலே என்ன பண்ணலாம்? K of 1 plus alpha x போட்டுக்கலாம். that's dA by dx. வந்து இந்த செக்ஷன் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து சீரீஸில் இருக்கால 1/c effect is equal to இன்டெகிரேட் பண்ணுவோம் இன்டெக்ரல் 1/dc1. ஏன்னா இன்டெக்ரல் dx x வரும், அதனால் வந்து என்னது இன்டெக்ரல் dc1 அப்படிங்கிறது இன்டெக்ரல் 1/dc1. ஏன்னா ரெசிப்ரோக்கலோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே சீரீஸில் வரப்போகுது. அதனால் 1/c is equal to 1/c1 plus 1/c2 plus 1/c3 படிச்சிருக்கோம்ல, அதனால் இன்டெகிரேட் பண்ணுறோம். ரெஸ்பெக்ட் டு லோவர் லிமிட் 0 அப்பர் லிமிட் d. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? இங்கே DC1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். DC1 வந்து என்னது டினாமினேட்டர் வந்து dxங்கிறதால 1/dc1 dx மேலேயும் இந்த ரிமைனிங் டைம் இருக்கு பார்த்தீங்களா, dx மேலே வந்துருச்சு, இந்த டைம் வந்து கீழே வந்துருச்சு. இப்போ இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, இங்கே dx ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஹோல் டைமே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இன்டெக்ரல் dx by x என்னங்கிறது என்ன இருக்குன்னா நேச்சுரல் லாக் எக்ஸ். அப்போ இது எக்ஸ் போல் என்ன பண்ணோம்? 1 plus alpha x அதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டைம் 1/k a எப்சிலான் அப்படியே இருக்குது, k ஆல்ஃபா எப்சிலான்ட்டு. ஏன்னா இங்கே ஆல்ஃபாங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்னால இங்கே ஆல்ஃபா வந்துருக்கு. ஸோ நேச்சுரல் லாக் ஆஃப் 1 plus alpha x. இப்போ வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் நேச்சுரல் லாக் 1 plus x கீப்பிங் x is very less than 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/c ஈக்குவல் இந்த டைம் அப்படியே இருக்கும்போது இந்த டைம் என்னது, இது எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த இடத்துல d வந்துடும். ஸோ ஆல்ஃபா d மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரும்ல. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்னது இங்கே ஆல்ஃபா d ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ ஆல்ஃபா d ஹோல் ஸ்கொயர் பை 2ங்கும் போது ஆல்ஃபா ஸ்கொயர் d ஸ்கொயர் பை 2. இதில் ஆல்ஃபா d வெளில எடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன வருங்கன்னா 1/k a ஆல்ஃபா a ஸ்லாண்ட். இங்கே ஆல்ஃபா d வெளில எடுக்கும்போது 1 மைனஸ் ஆல்ஃபா d பை 2 இருக்கும். இந்த ஆல்ஃபா d வெளில வருது, இங்கே ஆல்ஃபா d வரும்போது ஆல்ஃபா d பை 2. இந்த ஆல்ஃபா அதாவது இந்த d உங்களுக்கு இந்த ஆல்ஃபாவும் இந்த ஆல்ஃபா டி பை 2 d மட்டும்தான் இருக்கும் நியூமரேட்டரில். ஸோ இப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதால 1/c ஈக்குவல் வந்துடும். இந்த டைம் வந்து என்னது உங்களுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரும். இந்த டைம் வந்து உங்களுக்கு ஓவர் இன்வெர்ஸ். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் n என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் எக்ஸ் வரும். ஏன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என்னுக்கு ஃபார்முலா என்னது? 1 ப்ளஸ் nx. இந்த ரெண்டு டைம் ரிமைனிங் டைம்ஸ் வந்து நெக்லிஜிபிள். அப்போ அந்த டைமில் பாசிட்டிவ் அது காரணம் தான். ஸோ சி ஈக்குவல் டு 1 எப்சிலான் நாட் k a d பை d இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா d பை 2. ஸோ ஆப்ஷன் இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு? பி தான் கரெக்டு. a எப்சிலான் k by d 1 plus alpha d by 2. Thanks for watching. Keep watching. Subscribe and share.